அறிமுகப்படுத்தின விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா இது வெற்றியை கொடுக்கும். ஏன்னா வீடு வீடா வீதி வீதியா மக்களை சந்திச்சு உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்தா அது மக்களுடைய வெற்றியாவும் இருக்கும் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டத்துல அவர் இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அது என்னன்னா, 1967லயும் 1977லயும் புதுசா கட்சியை தொடங்கினவங்க தான் ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி 2026ல புதுசா கட்சியை தொடங்கியிருக்க நாமும் ஜெயிப்போம் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா மதுரை மாநாடு, மக்கள் சந்திப்பு, சுற்றுப்பயணம்னு மக்களோட மக்களாதான் இருக்க போறேன்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். இது மட்டும் இல்லாம அண்ணாதுரை அவர்களுடைய ஒரு வாக்கியத்தை எடுத்து காட்டி சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழு, மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு அப்படின்னு அண்ணா அவர்கள் சொன்னதை தாவேகா சார்பா முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கான்செப்ட்னால ஒட்டுமொத்த குடும்பங்களையும் ஒன்று சேர்த்து இது ஒரு வெற்றி பேரணியா மாறும் அப்படின்னு ரொம்ப உறுதியா பேசியிருக்காரு விஜய் அவர்கள்.